இந்திய நாடாளுமன்றம் தலைச்சிறந்த நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறதா? இஸ்ரேலை கண்டித்து, அமெரிக்காவை கண்டித்து, விடுதலை இயக்கத்தின் வரலாறு, சுதந்திர இயக்கத்தின் வரலாறு தெரியாதவர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற சோகம் இது. எனவே நண்பர்களே, பெரியோர்களே, கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஜனநாயக சக்திகள், உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள், அமெரிக்க மக்கள் எவ்வளவு அறிவு, ஐரோப்பிய மக்கள் எவ்வளவு அறிவு, இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு அறிவு, அன்பு. எங்கள் அரசு செய்த குற்றத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், காசாவோடு இணைகிறோம், காசா முகாமுக்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதைவிட நாகரிகம், இதைவிட கலாச்சார ஒப்புதல் வேறு இருக்க முடியுமா? எனவே மக்கள் எங்கேயும் ஒன்றுதான், ஏகாதிபதி அரசுகள் எங்கேயும் ஒன்றுதான். எனவே ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் சிறிய நாடு வடகொரியா, நான் ஆதரவாக இருப்பேன், ஆயுதம் கொடுப்பேன், தேவைப்பட்டால் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு எங்கள் ராணுவ வீரர்களை அனுப்புவேன் என்று சொல்கிற துணிச்சல் தோழர் கிம் ஜாங்க்கு இருக்கிறது. எப்படி அந்த துணிச்சல் வருகிறது சிறிய நாட்டிற்கு? இந்த துணிச்சல் இந்தியாவுக்கு அல்லவா வர வேண்டும். எனவே இந்தியா தனது மரபுகளில், பண்பாடு கூறுகளில், உலக தொலைநோக்கு அரசியலில், நேரு போன்ற மகத்தான மனிதர்கள் வகுத்த, இடதுசாரிகள் வகுத்த அந்த தொலைநோக்கு அரசியலில் இந்தியா கொஞ்சம் திசை திருப்ப வேண்டும். இந்திய நாடாளுமன்றம் இது பற்றி பேச வேண்டும். ஒரு அழுத்தத்தை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தர வேண்டும். இடதுசாரிகளை பொறுத்தவரை, இந்திய உழைக்கிற மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் விடுதலையின் பக்கம்